தமிழர்களின் வரலாறு என்றும் தமிழர்களின் அடையாளம் என்றும் கூறப்படுகின்ற வட்டுவாகல் பாலம் அழிக்கப்படுமா? இறுதிக்கட்ட போர் நடவடிக்கைகளின் போது பல லட்சக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றியதாக பல செய்திகளில் கூறப்பட்ட வட்டுவாகல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாலம் முற்றுமுழுதாக அழிக்கப்படுமா? அரசாங்கம் எடுக்கப் போகின்ற நடவடிக்கைகள் என்ன? இது தொடர்பாகவே இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். முல்லைத்தீவிலிருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி செல்லுகின்ற பிரதான வீதியில் நந்திக்கடலை ஊடறுத்து சுமார் ஒரு 410 மீட்டர் நீளமாக செல்லும் அந்த பாலத்தின் பெயரை வட்டுவாகல் பாலம் என்று அழைப்பார்கள். இது ஒரு கரையில் இருந்து மற்றைய கரைக்கு செல்லுகின்ற ஒரு பாலமாக இருந்தாலும் அந்த பிரதேசத்து மக்களால் அந்த பாலம் தமிழர்களின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த பாலம் அமைய பெற்றிருக்கின்ற இடத்தில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் அரங்கேறி முடிந்திருக்கின்றது. இதனாலேயே இந்த பாலம் தமிழர்களின் அடையாளமாக அந்த பிரதேச மக்களால் பார்க்கப்படுகின்றது. 3 தசாப்த காலமாக இலங்கையில் காணப்பட்ட உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்ததும் பல லட்சக்கணக்கான தமிழர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதியில் இருந்து இலங்கை இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் செல்வதற்கு பயன்படுத்திய பாலமாகவும் மேலும் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடந்து முடிந்த ஒரு பாலமாகவும் இது காணப்படுகின்றதால் தான் இதனை ஒரு தமிழர்களின் அடையாளமாக பார்க்கிறார்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த பாலமானது 75 வருடங்கள் பழமை வாய்ந்ததாகவும் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் போதும் உள்நாட்டு போரின் போதும் பலமுறை சேதமடைந்ததாகவும் காணப்படுகின்ற இந்த பாலத்தை பயன்படுத்தி நாளொன்றுக்கு சுமார் 3000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. 410 மீட்டர் நீளமான இந்த பாலத்தை பயன்படுத்தி ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லும் போது ஒரு வாகனம் மாத்திரமே ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பாலத்தை கடக்க முடியுமாக காணப்படுகின்றமையினாலேயே இந்த பாலத்தை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்ற தேவை அரசாங்கத்துக்கு மட்டுமல்லாமல் அந்த பாலத்தை பயன்படுத்துகின்ற பயணிகள் அந்த பிரதேசத்து வாழ் மக்கள் என்று அனைவருக்கும் காணப்படுகின்றது. இந்த பாலத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்காக வேண்டி சென்ற காலங்களில் காணப்பட்ட அரசாங்கத்திற்கு அந்த பிரதேச வாழ் மக்களால் மற்றும் அரசியல்வாதிகளினால் பல்வேறுபட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் வெறும் பேச்சிலேயே கடந்தது புனர் நிர்மாண பணிகள். அதே கோரிக்கைகள் இப்போது இருக்கின்ற புதிய அரசாங்கத்திடம் வைக்கப்பட்ட போது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த பாலத்தை புதிதாக கட்டுகின்ற திட்டங்கள் தற்போது அமலுக்கு வந்திருக்கின்றது. பாலம் கட்ட வேண்டிய தேவை கட்டாயமாக காணப்படுகின்ற போதிலும் இந்த பாலத்தை தமிழர்களினுடைய அடையாளமாக அந்த பிரதேசத்து மக்கள் பார்க்கின்ற காரணத்தினால் அதனை உடைப்பதற்கு அவர்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. அதனை ஒரு அடையாளமாக அடுத்த சந்ததியினருக்கு கொண்டு செல்லும் நோக்கங்கள் காணப்படுகின்றமையினால் புதிதாக பாலம் கட்டும் நடவடிக்கைகளின் போது இந்த பாலம் உடைக்கப்பட்டு விடும் என்று அச்சப்படுகிறார்கள். ஆனால் அரசாங்க தரப்பில் இருந்து இந்த பாலத்தை முழுமையாக உடைத்து விடுவதாக எந்த ஒரு திட்டங்களும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. இதற்கு அருகிலேயே புதிதாக ஒரு பாலத்தை அமைப்பதாகத்தான் அவர்களுடைய திட்டத்தில் காணப்படுகின்றது. ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் அந்த பாலம் உடைக்கப்பட்டு ஏனைய பகுதிகளில் இருக்கின்ற பாலங்கள் முற்றிலுமாக அவ்வாறே தான் இருக்கும் என்று அரசு தரப்பினரால் இந்த பிரதேசத்து மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. சென்ற நாட்களில் வடக்கு மாகாணத்திற்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முல்லைத்தீவு பகுதிக்கும் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். இதன் போதே இந்த பாலத்தை கட்டுவதற்கான நடவடிக்கைகள் அவரினால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த பாலத்தை கட்டி முடிப்பதற்காக மொத்தமாக 1.4 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் 2027ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த திட்டத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் அரசாங்கத்தினால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதன்போது தமிழர்களின் அடையாளமாக தமிழர்களினால் பார்க்கப்படுகின்ற இந்த பாலத்தை உடைக்காமல் புதிய பாலத்தை அதற்கு அருகில் கட்டுமாறு ஜனாதிபதியும் தெரிவித்திருக்கின்றார். இது தமிழர்களினுடைய உணர்வுகளை மதிக்கும் செயற்பாடுகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. இவ்வாறு தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஏனைய அரசாங்கத்தினால் எவ்வளவு அபிவிருத்தி பணிகள் செய்யப்பட்ட போதிலும் இந்த பாலத்தினை புதிதாக கட்டுவதற்கு முன்வராத போது தற்போதைய அரசாங்கம் இந்த பாலத்தை கட்டுவதற்கு முன்வந்ததால் அவர்களுக்கு நன்றியினை கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.